ஏஐ தொழில்நுட்பம் என்றால் உங்கள் எல்லாருக்குமே தெரிந்திருக்கும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், குறிப்பாக செயற்கை நுண்ணறிவு என்று அதை தமிழிலே குறிப்பிடுகின்றார்கள். இது பற்றி எல்லாருமே பொதுவாக நாங்கள் அனைவருமே அறிந்திருப்போம். ஏனென்று சொன்னால் மிக குறுகிய காலத்திலே மனிதர்களால் உருவாக்கப்பட்டிருக்கின்ற இந்த தொழில்நுட்பம் என்பது இன்றைக்கு மனிதர்களுக்கு சவால் விடும் வகையிலே மிக மிக பிரம்மாண்டமாக வளர்ச்சி அடைந்திருக்கின்றது. குறிப்பாக அண்மைய நாட்களிலே ஏஐ தொழில்நுட்பம் எதிர்காலத்தில் மனிதர்களுக்கு வேலையற்று போகும் நிலையை உருவாக்கும் என்று பல்வேறு வாத பிரதிவாதங்கள் நடைபெற்று கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதனை உறுதிப்படுத்தும் வகையிலே அந்த கூற்றை நியாயப்படுத்துகின்ற வகையிலே ஸ்பெயின் நாட்டிலே ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது. அந்த நாட்டிலே ஏஐ தொழில்நுட்பம் மூலம் உருவாக்கப்பட்ட 25 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்ணினுடைய உருவமைப்பு இன்றைக்கு அந்த கூற்றை நியாயப்படுத்துவதாக அமைந்திருக்கின்றது. அது என்ன, அதை பற்றிய விவரங்களை தான் நாங்கள் இந்த பதிவிலே பார்க்க இருக்கின்றோம். மிக சுவாரஸ்யமான ஒரு வகையிலே உங்களுக்கு வியப்பூட்டக்கூடிய வகையிலே இந்த பதிவு இருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். நீங்கள் இந்த சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னு சொல்லிச்சுன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. தொடர்ச்சியாக உங்களுடைய ஆதரவினை வழங்குங்கள். முழுமையான வீடியோ பதிவுக்குள்ளே போவோம். ஸ்பெயின் நாட்டிலே எய்ட்னா என்கின்ற ஒரு ஏஐ தொழில்நுட்பம் மூலம் உருவாக்கப்பட்ட 25 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்ணினுடைய உருவமைப்பு அந்த நாட்டிலே விளம்பரத்துறையிலே பங்கெடுத்து மாதாந்தம் இந்திய மதிப்பிலே 9 லட்சம் ரூபாயை சம்பாதிப்பதாக சர்வதேச ஊடகங்கள் மிக ஆச்சரியப்படத்தக்க செய்தியை வெளியிட்டிருக்கின்றன. நாங்கள் மட்டுமல்ல, உலகத்திலே லட்சக்கணக்கான மக்களை இந்த செய்தி ஆச்சரியத்துக்கு உள்ளாக்கி இருக்கின்றது. குறிப்பாக இந்த ஏஐ தொழில்நுட்பம் மூலம் உருவாக்கப்பட்ட எய்ட்னா என்கின்ற அந்த பெண்ணினுடைய உருவமைப்பு என்பது விளம்பரங்களிலே பயன்படுத்தப்பட்டு அதன் மூலம் மாதாந்தம் 9 லட்சம் ரூபாயை சம்பாதிப்பதாக அந்த சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. குறிப்பாக இதிலே இன்னும் பல முக்கியமான விடயங்கள் இருக்கின்றன. அதாவது என்னவென்று சொன்னால், இந்த ஏஐ தொழில்நுட்பம் மூலம் உருவாக்கப்பட்ட எய்ட்னா என்ற அந்த பெண்ணினுடைய உருவமைப்பு சமூக ஊடகங்களிலும் மிக பிரபலமாக இருக்கின்றது. குறிப்பாக அதை உருவாக்கி அந்த ஏஐ தொழில்நுட்பம் மூலம் எய்ட்னா என்கின்ற அந்த பெண்ணுடைய உருவமைப்பை உருவாக்கிய குழுவினர் உண்மையிலே ஒரு 25 வயது மதிக்கத்தக்க பெண் இருப்பாராக இருந்தால் அவர் சமூக ஊடகங்களிலே எவ்வாறு நடந்து கொள்வார் என்பதை மனதில் இருத்தி அவ்வாறே பல சமூக ஊடகங்கள் இருக்கின்றன. குறிப்பாக இன்ஸ்டாகிராம், டிக்டாக் அந்த மாதிரி நிறைய சமூக ஊடகங்கள் இருக்குன்னா அவற்றை உருவாக்கி அந்த எய்ட்னாங்கிற பெயரில் உருவாக்கி அவற்றை பேணி கொண்டிருக்கின்றார்கள். அந்த சமூக ஊடகங்களில் இந்த எய்ட்னா என்கின்ற இந்த செயற்கை நுண்ணறிவு மூலம் தொழில்நுட்பத்தின் மூலம் உருவாக்கப்பட்ட இந்த பெண்ணினுடைய உருவமைப்பை உண்மையிலே பெண்தான் என்று நம்பி பல லட்சக்கணக்கான மக்கள் பின்தொடர்வதாக குறிப்பிடப்படுகின்றது. மேலும் இதிலே முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால், இந்த எய்ட்னா என்கின்ற பெயரிலே இந்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் மூலம் உருவாக்கப்பட்ட இந்த பெண்ணின் உருவமைப்பிலே செயற்படுகின்ற சமூக ஊடகங்களிலே பின்தொடரும் சிலர் உண்மையிலேயே இது 25 வயது மதிக்கத்தக்க பெண்தான் என்று நம்பி காதல் வலையில் வீழ்ந்ததாகவும் அந்த செய்திகள் குறிப்பிடுகின்றன. பின்னர் அவர்கள் மிகுந்த ஏமாற்றத்தை சந்தித்ததாகவும் அந்த சர்வதேச ஊடகங்கள் குறிப்பிடுகின்றன. பொதுவாகவே அண்மைய நாட்களிலே குறிப்பாக செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் என்பது, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மனிதர்களுக்கு எதிர்காலத்திலே மனிதர்களுடைய வேலையை பறிக்கும் என்று எதிர்வு கூறப்படுகின்ற ஒரு சூழலிலே அதனை ஓரளவுக்கு உறுதிப்படுத்தும் வகையிலே அல்லது ஓரளவுக்கு அதை நியாயப்படுத்தும் வகையிலே இந்த செய்தி வெளியாகி இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. தொழில்நுட்ப ரீதியிலே மிக உன்னதமான வளர்ச்சியான இந்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் பல்வேறு நல்ல வேலை திட்டங்களுக்கு பயன்படுத்தப்படுகின்ற சூழலிலே இவ்வாறான சில விடயங்களுக்கும் பயன்படுத்தப்படுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இதுதான் இன்றைய பதிவு. நாளை மேலும் இன்னொரு வீடியோ பதிவிலே சந்திப்போம். நன்றி, வணக்கம்.